ஜாதகம் சரராசியில் நிற்கிதா, ஸ்திர ராசியில் நிற்கிதா, உபய ராசியில் நிற்கிதா அப்படின்றத முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். சரராசியில் நின்று லக்னம் பிறந்த ஒரு ஜாதகர், சரராசியில் நின்று ராசிநாதன் அவருடைய இருப்பு திசை, அதாவது ஆரம்பத்தில் ஒரு திசை நடக்கும்ல, அந்த ராசி இந்த ஜாதகன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அமைப்பு சரராசியில் இருக்கிறது. அப்புறம் மற்ற கிரகங்களும் அந்த சரராசியில் அமர்ந்து விட்டால் அந்த ஜாதகன் சரம் என்றால் மிக வேகமாக வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் தொடங்கும். 10 போட்டால் 100 மாறும், 100 போட்டால் லட்சமாக மாறும் சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே சரத்தை பொறுத்து ஜாதகனுடைய வேகம், விவேகம், வெற்றி, அதனுடைய தன்மைகள் வெகு விரைவாக இருக்கும்ன்றத உறுதியாக சொல்லலாம்.